வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 29/5/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று தேய்பிறை சஷ்டி. இன்றைய நாள் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது ஆன்றோர் வாக்கு. சஷ்டியில் முருகனுக்கு விரதம் இருந்தால் கருப்பையில் கரு தங்கும் என்பது தான் அதோட விளக்கம். அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்கள் இன்றைய நாள் விரதம் இருந்து மாலையிலே முருகபெருமானை தரிசிக்க குழந்தை பாக்கியம், சந்தான பாக்கியம் உங்களுக்கு கிட்டும் என்பது தான் நம்மளுடைய வாக்கும். சரிங்களா? இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:30 10:30 வரையும், பிறகு இன்று மாலை 4:30 5:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரையும், பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் 12 முதல் 1:30 வரை ராகுகால நேரம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 10:30 12 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 7:30 9 வரையும் யமகண்ட நேரம். இன்றைய சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் அதிகாலை 5:52 சூரிய உதயம் நிகழும். இன்றைய திதி இன்று பிற்பகல் 1:26 வரை சஷ்டி திதி. அதன் பிறகு சப்தமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 8:36 வரை திருவோண நட்சத்திரம், பிறகு அவிட்ட நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 2:26 வரை கரசை கரணம், அதன் பிறகு பத்திரை கரணம், அதன் பிறகு வணிசை கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 8:36 வரை சித்த யோகம், அதன் பிறகு யோகம் சரியில்லை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு இந்த மிருகசீரிட அன்பர்கள் அச்சம் கொள்ள அவசியமில்லை. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் இதை ரெண்டையும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காதுங்க. அதற்காக நீங்கள் மாமூலாக என்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலையை ரெகுலர் ஒர்க் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்க. சரிங்களா? ரொட்டீன் லைஃப் தொடர்ச்சியாக செய்யலாம், அதில் தவறே இல்லை. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடன் கிடைக்கும். சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை. மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு தெளிவில்லாத நாளாக இருப்பதாக கட்டம் சொல்லுதுங்க. இன்றைய நாளில் இதை செய்வோமா, அதை செய்வோமா, இல்லை அதை முன்னாடி செய்வோமா, இல்லை மறுபடியும் இதை செய்வோமா, ஒரு மாறி ஒரு சிந்தனை, அப்படி ஒரு குழப்பம் அது மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால் குழம்பிய குளத்தில் நீர் எடுக்க முடியுமா, அது மாதிரி இன்றைக்கி நீங்கள் தெளிவற்ற நிலையில் இருக்கிறதுனால ஒரு தீர்க்கமான முடிவு என்பது மேஷராசி அன்பர்களால் எடுக்க முடியாதுங்க. இன்றைய நாளில் கொஞ்சம் பொறுமை அவசியம். எதுவும்
திடுதிடுப்ப ஒரு முடிவு எடுத்தால் அது பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். தீர்க்கமாக ஆராய்ந்து யோசித்து பிறகு தான் முடிவு எடுக்கணும். அதனால் அர்ஜெண்ட்டாக எந்த முடிவும் எடுக்காதீங்க. இன்றைய நாள் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக அமையுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. இருந்தும் இன்றைய அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான கலர் பொன்னிறம். அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது அடுத்தவர்கள் இரக்கம் பெறக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையுதுங்க. இந்த நாளில் நீங்கள் கொஞ்சம் அடங்கி செல்வது பிறருக்கு. புலி பாயறத்துக்காக பின்தங்குது, ஆனால் அது பிறருக்கு தெரியாது. புலி பதுங்குதுன்னா பாய போகுதுன்னு அர்த்தம். அது மாதிரி இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயத்தை செயல்படுத்த போகிறீங்கன்னு அர்த்தம். அது பிறருக்கு தெரியலை. சரிங்களா? ரிஷபராசி அன்பர்களுக்கு பதுங்கி தான் இன்றைக்கி மறுபடி தான் பாய்ச்சலுக்கு வருவீங்க. ஆமாம், இன்றைய நாள் உங்கள் மீது அடுத்தவர்கள் இறக்கப்படக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாளாகவும் நண்பர்களால் உதவியும் உறவினர்கள் அல்லது அடுத்த இனத்தார் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான கலர் ரோஸ் நிறங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் சோர்வு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். இந்த நாளில் என்னத்தை நம்ம போய் எல்லாம் ஒன்றும் சரியான இல்லை, இன்னும் ஒரு கலக்கம், தயக்கம், மன வருத்தம், இப்படி தான் உங்களுக்கு இன்றைய நாள் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? காலையிலேயே எழுந்திரிச்சு விநாயக பகவானை துதித்து ஒரு சல்யூட், ஒரு கும்பிடு போட்டு ஒரு 2 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் விநாயக பகவானை போய் நேராக கண்டுக்கிட்டு அப்படி போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான கலர் வெளிர் மஞ்சள் நிறம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நெருக்கடி, கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் நெருக்கடி ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு மற்றவங்கள் உங்களை கோபப்படுத்தி பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு கொஞ்சம் பொறுமையை கையாளணும். கோபத்தில் வார்த்தையை விட்டுறக்கூடாது. ஆமாம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சரி விடுங்க, என்னை பார்த்துப்போங்கிற மாதிரி அனுசரித்து போக கற்றுக்கணும் இன்றைக்கி. அப்படி இருந்தீங்கன்னா, அனுசரித்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாகவே அமைந்திடும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனக்குழப்பங்கள் நிறைந்த நாளாகவும் பழைய கவலைகள் மீண்டும் தலை தூக்குகிற நாளாகவும் கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுது. அதனால் இறை வழிபாடு செஞ்சீங்கன்னா மனசாந்தி கிடைக்கும். மன மகிழ்ச்சி ஏற்பட குலதெய்வ வழிபாடு குடும்பத்தோடு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்குறதுனால கொஞ்சம் மனசுக்கு வருத்தம் தான் வரும். வேலை செய்கிற இடத்துலையும் ஒரு நிதானம் என்பது இருக்காது. அதனால் வேண்டி இந்த கடகராசி அன்பர்கள் கவலையை மறந்து இன்று இருப்பது தான் நல்லது. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 2. இளம் பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலருங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கல் மாறப்போவதற்கு வாய்ப்பு இருக்குங்க.
ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்பு தெரிய வரும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவுங்க. கணவன் மனைவி உறவு சீர்படும். வெளியூர் செல்லும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு சந்தோஷம், உங்கள் மீது எல்லோரும் ஒரு தனி கவனம் செலுத்துவாங்க. இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அடுத்தவங்களை கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னாக்கா இந்த நாளும் உங்களுக்கு இனிமையான நாளாகவே அமையும். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான கலர் உங்களுக்கு சிகப்பு நிறம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய தேடல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமைகள் தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கவலைகள் மேலோங்கக்கூடிய நாளாக தான் தெரியுது. அதனால் முடிந்தவரை இறை வழிபாடு அவசியம் தேவை. கன்னிராசி அன்பர்களுக்கு நடப்பது நடக்கட்டும், நடக்கிறது எல்லாம் நடராஜன் செயல் அப்படின்னு தான் இன்றைக்கி போகணும் நீங்கள். ஆனால் இந்த நாளில் கிரகங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை. அதனால் சிறு சிறு மன வருத்தங்கள் அதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இருந்தும் இன்றைக்கி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை மற்றவங்க காப்பாற்றிடுவாங்க. ஆமாங்க, அதுக்கான வாய்ப்பு உண்டு. மைனஸில் இது ஒரு ப்ளஸ்ஸுங்க. மற்றவங்களால் நீங்கள் இன்றைக்கி வேலை செய்யக்கூடிய இடத்துல காப்பாற்றப்படுவீர் என்பது ஒரு ப்ளஸ். அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி ப்ளஸ்ஸு. அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்கலாம் திறமைகள் உங்களுக்கு இன்றைக்கி வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள், இன்றைக்கி குழந்தைகளால் அலைச்சல் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க. ஆனால் மதியத்துக்கு பிறகு அதை சாதனையாக மாற்றக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கும். அதனால் இன்றைய நாள் காலையில் சோதனை, மாலையில் சாதனை. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சிறு சிறு பிரச்சனைகள் புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு மதியத்துக்கு பிறகு தான் அது தீரும். அதனால் மனம் ஒரு நிலை இல்லாமல் இன்றைக்கி அலைபாயறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அடர்பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலருங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நல்ல நாள். விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செய்தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய பிரான்ச் போடலாமா அப்படின்னு கூட உங்களுக்கு சிந்தனை மேலோங்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி தொட்டது தொடங்கும், வச்சது விளங்கும். இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு விஐபியின் வருகை உங்களுக்கு காத்திருக்கு. அதனால் மன சந்தோஷமும் ஏற்படும். உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக அந்த விஐபி உதவியும் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த நாளில் விருட்சக ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் ஆசை, உங்களுடைய ஆசை
நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான கலர் சிகப்பு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகள் மாறக்கூடிய நாளாகவும், அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நெருக்கடிகள் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்று நடைபெற இருக்குங்க. உங்களுக்கு இன்றைய நாள் நடப்பதெல்லாம் நன்மைக்கு. ஆமாங்க, உங்கள் ஆசைப்படியே நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடக்க போகுது. அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க போகுது. உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. வரவேண்டிய பணங்கள் அல்லது பொருள்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. ரொம்ப நாள் நீண்ட நாள் நண்பர் ஒருவர் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஆவல் நெடுநாள் ஆவல் இன்று பூர்த்தியாகக்கூடிய மிக சிறந்த நன்னாளாக இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான கலர் வெளிர் மஞ்சள் நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருப்திகரமான நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கி தீரப்போகுதுங்க. ஆமாங்க, மகர ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்த சில பல பிரச்சனைகள் இன்று தீரும். ஆமாங்க, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல யோககரமான நாளுங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று காலையிலே சென்று சிவனிடம் ஒரு கோரிக்கை மனு வச்சுட்டு செல்லுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளவு அருமையாக இருக்கும். நீங்கள் அலுவலகம் செல்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க, இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகோதரன் சகோதரிகளுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. சரிங்களா? இன்றைக்கு அதிர்ஷ்டமான நாள் திசை உங்களுக்கு தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாள். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு, சகோதரர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறரின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடு கன்றி பிறர் அடுத்தவர் உங்களை பாராட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் வெளியூர் பயணம் உங்களுக்கு தித்திக்கும். அதனால் மகிழ்ச்சி உண்டு. உங்களுடைய எண்ணங்களில் உதித்த சில அரிய பல பொருள்கள் வாங்கி சேர்க்கறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இன்றைக்கி கும்பராசி அன்பர்களுக்கு. அதனால் பணம் கொஞ்சம் செலவு தான் இருந்தாலும் மனதுக்கு இதமான இருக்கும். அது அந்த பொருள் வாங்கி அது ரொம்ப காலத்து ஆசை உங்களுக்கு, அதை வாங்கி சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு மனை விற்பனை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பழைய இடத்த விற்கிறதுக்கான சூழல் ஏற்படும். அது நல்ல விதமாகவே முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷமான நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான கலர் ஊதா நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கம் உண்டு. குடும்பத்தில் மனைவியின் நெருக்கம் உண்டு. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய சுகமான நாளுங்க. உங்களுடைய இல்லத்திலும் மனதிலும் சுகம். இன்றைய நாள் சுகத்துக்கு அருமையாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சுகபோகம் வாழ்க்கை, நாவுக்கு இனிய உணவு இது இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் வருகை உண்டுங்க. உறவினர்கள் வருகை உண்டு. சகோதர சகோதரிகள் வருகையாக கூட இருக்கலாம். அப்படி வந்தாங்கன்னா அதுக்காக நீங்கள் கொஞ்சம் பணம் செலவு ஆகும். இருந்தாலும் காதுக்கு இனிய செய்திகளை சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கான அவங்களுடைய வருகை அமையும் என்பதில் புரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய புதிய சிந்தனைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களது அறிமுகம்
சிலருடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் காத்திருக்குங்க. ஆமாங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஈசன் துணை இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.